السلام عليكم. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அமல்களுடைய பிரதிபலனும் அவருடைய நீயத்தை வச்சு தான் அவர் கண்டுகொள்வார். ஒருத்தர் அமல் செய்கிறது இருக்குது, அந்த அமலால் அவர் எதிர்பார்க்குற ஒரு பிரதிபலன் இருக்குது. டெய்லி சூரா யாசின் ஓதுறாருண்டா அவர் அதால் எதிர்பார்க்குற ஒரு பிரதிபலன் இருக்குது. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திக்குது, பரக்கத் செய்யப்படும், அந்த நாளோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அப்போ அவர் அதை எதிர்பார்க்கிறார். எல்லா அமல்களும் தான் ஒரு அமலோட பிரதிபலனை காண்றதுக்கு ஒருத்தர் இஸ்திகாமத்தை அமல் செய்யறதுக்கு அவருக்கு பாக்கியம் கிடைச்சி, ஒரு அமலை திடீரென்று நாங்கள் செஞ்சதுக்கு எங்களுக்கு அதில் புரோசனம் நாங்கள் காண்றல. அதுக்குண்டு வேறு சில அமல்கள் இருக்குது. ஒருத்தருக்கு தேவை வந்தால் சலாத்துல் ஹாஜா தொழுகிறார், இப்போ அவருக்கு அல்லாத உதவி வரும். மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற அமல்கள் எல்லாம் அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த அமலை இஸ்திகாமத்தை செய்யும். செஞ்ச பிறகு அவர் காணுவார், அப்படி செய்யலன்னு அவர் காண மாட்டார். என்ன அமல்கள் அல்லா தாலோட உதவியை இறக்கி தரும் இருக்குதோ அந்த அமல்களுக்கு உண்டானதை அவர் கண்டுகொள்ளார். அப்படி இல்லாம இஸ்திகாராவுடைய தொழுகை, சூரா யாசின், இந்த தொழுகையோட பிரதிபலனை அவர் கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து அந்த அமலை செஞ்ச பிறகுதான் அவர் கண்டுகொள்வார். ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஒரு அமலை செய்யறது ஒரு கஷ்டமான விஷயம். இதை எல்லாரும் சொல்றாங்க, கஷ்டம், தொடர்ந்து அமல் செய்யலாம். இந்த இஸ்திகாமத்தும் ஒருத்தோட நீயத்தை பொறுத்து தான். ஒருத்தோட நீயத் பிழைண்டா, ஒருத்தோட நீயத் வெறுமனே துனியாவை முன்னோக்கி தான் இருக்குமெண்டா, இல்லாட்டி முகஸ்தூதி தான் ஒருத்தரோட அமலுடைய காரணம் உண்டா, இன்னொருத்தருக்கு காட்டுறது, இதன் மூலமாக இன்னொருத்தர்கிட்ட ஒரு மதிப்பு சம்பாதிச்சு கொள்றேன். இவர் ஓதுறவர், இவர் தொழுறவர், இவர் பேணுதலா ஓதுறவர், இவர் பேணுதலா வாரவர் போறவர். இப்ப இவருக்கு இஸ்திகாமத்தொண்டு நசீபாவாது, இஸ்திகாமத்துன்னு ஒன்று கிடைக்காது. இவருக்கு இந்த அமலுடைய சரியான பலன் கிடைக்காது. ஒவ்வொரு அமலுக்கும் பலன் வித்தியாசம். ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லா தாலாக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கு அல்லா தாலா எப்படி வச்சிருக்கிறாங்க. ஒரு அமலை செஞ்ச போறோம், ஒரு மனுஷன் அந்த அமலுடைய ஒரு ஆமிலா மாறிடுவார். ஒரு சஹாபி ஒருத்தோட நோய்க்கு சூரா ஃபாத்திஹா ஓதுறாங்க, வேலை செஞ்சு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க அந்த அமலை செஞ்சு அவங்களுக்கு பழக்கம் இருக்குது, அவங்க தொடர்ச்சி அதை செஞ்சுக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் யோசிச்சு செஞ்சது ஒன்று இல்லை. இப்போ அவங்க என்னத்துக்கு செஞ்சாலும் அந்த பலனை கண்டுகொள்வாங்க, என்னத்துக்கு செஞ்சாலும். அப்போதோட நீயத் எல்லா விஷயத்துக்கும் மிகவும் பிரதானமானது. இந்த தஸ்கியா தசவுஃப்னு சொல்றது ஒரு மனுஷன் நீயத்தை சரிப்படுத்துறதுக்கு உண்டான உழைப்பு தான் இது. ஒருத்தோட நீயத்தை சரிப்படுத்துற, சரியான நீயத்தை வைக்க, சரியான நீயத் அல்லா தாலாக்காக வேண்டி செய்ய, அப்படின்னா அல்லா தாலாட பொருத்தத்துக்காக வேண்டி செய்ய. இதுக்கு தடை அழிக்கிறது என்னது? முகஸ்தூதி, பேராசை, துனியாவுடைய ஆசை. துனியாவுடைய ஆசை உள்ளவர் அவருக்கு இந்த அமலை செஞ்சா இப்படி துனியா கிடைக்கும்னு அவர் அதை செய்வார். என்று அவருக்கு அந்த விஷயம்தான் வேணும். அவருக்கு அவரோட தேவையை தான் பூர்த்தி செஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாமல் அவருக்கு அல்லாட பொருத்தத்தை அவர் நாடு இல்லை. அவர் கஷ்டமான அமலாயிருந்தாலும் அவர் செய்வார்.
ஒரு வாலிப பிள்ளை ஒருக்கா சந்திச்சு சரியான கவலையில் இருக்கிறார். என்ன கவலை அவங்கள சொன்னாரு, டயர்டாகவும் தான் நீக்கிறார். எங்க மஸ்ஜித்லேயும் தான் நீக்கிறார், பள்ளியில் இருக்கிறார். அவர் பள்ளியில் இருக்கிற டைம் ஒன்று இல்லை. இந்த டைம் பள்ளியில் இருக்கிறீங்க. நான் எந்த ஒரு தேவை ஒன்றுக்கு நீயத்து வச்சு தொழுந்தேன். சொல்றார், அவர் 100 ரக்காத் நஃபில் தொழுந்துட்டு இருக்கிறார். ஒரு வாலிப புள்ளை உண்டு, 100 ரக்காத் நஃபில். நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய தேவை அவங்களுக்கு என்ன இருக்குது. சொன்னார், இல்லை நான் விரும்பின புள்ள எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு யோசிச்சுட்டு நான் 100 ரக்காத் நஃபில் 100 ரக்காத் தொழுந்திருக்கிறார். அவருக்கு அவருடைய அந்த வாலிப துடிப்புல, அந்த வாலிப பைத்தியத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு. அப்படின்னு அவருடைய உள்ளம் ஆசைப்படுற ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு 100 இல்லை, அவர் 1000 தொழறது. அந்த வாலிபத்துல வார எப்படி ஒரு பைத்தியம் உண்டு, அதுக்கு அவர் 100 இல்லை, அவர் 1000 இல்லை, அவர் 10,000 ஓதுறதுக்கு இல்லை. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு பிஸ்னஸ் டீல் ஒன்று செஞ்சேன், கோடிக்கணக்கிட்ட டீல். அது சரி வரணும் வந்து நான் நியத்து வச்சேன், காபத்துல்லாக்கு போயிட்டு 1000 ரக்காத் நஃபில் தொழணும். அப்போ உங்களுக்கு டீல்ட சைஸ் விளங்குதாக்கி அப்படியே செஞ்சார். அந்த டீல் சரி வந்துச்சு, அவர் போயிட்டு 1000 ரக்காத் தொழுந்தார். ஆனா அந்த டீல் வட்டியோட சம்பந்தப்பட்டது, அவர் அது விளங்க வட்டியோட சம்பந்தப்பட்டது இல்லை. அப்ப இந்த தஸ்கியாவுடைய இந்த ஸிக்ருடைய மஜ்லிஸ்ட நோக்கம், இந்த ஷேக் முரீதுன்னு சொல்ற இது எல்லாத்துடைய நோக்கம் ஒத்தட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறை. என்ன ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில அவட நீயத் அல்லாஹ் தஆலாட பொருத்தமாயிக்கும். அதுக்கு தடையானது ஒன்று துனியாட ஆசை வரும், இல்லாட்டி முகஸ்தூதின்னு ஒன்று வரும், இல்லாட்டி பிழையான ஒரு நீயத்தொண்டு வைப்பார். சென்னத்துக்கு நீயத்தை வைக்க மாட்டார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நீயத் தாரும் நினைச்சிடப்படாது. இப்படி சில ஆட்களோட தலையில் இருக்குது, நல்லடியார்களோட துவா தான் கபூலாகும், நல்லடியார்களோட எண்ணம் தான் கபூலாகும், நல்ல மக்களோட இபாதத் தான் கபூலாகும். அப்படி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தாலா எங்களுக்கு கலிமாவை நசீபாக்கிக்கிறான்னு சொன்னா எங்கட துவாக்களும் கபூலாவும், எங்கட எண்ணங்களும் கபூலாவும், எங்கட எதுவுமே வீணா போறல. எதுவுமே கலிமாவை நசீபாக்குறதுக்கு எங்களைய பொறுமதியா அல்லாஹ் தாலா கருதிக்கிறான்டா, நாங்க எல்லா விஷயத்துக்கும் தகுதியானவங்க தான். இப்ப சிலவங்கட முன்னேற்றத்துக்கு தடை அவங்களே தான். அவங்க நினைச்சு கூட எண்ணிக்கையில எங்களுக்கு சரி வராது, எண்ணிக்கையில இது எங்களுக்கு உண்டான விஷயம் இல்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கிட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்துல என்னையோட தோழரை ஐக்கக்கூடிய ஒரு தார், நீ சொர்க்கத்துல தார் என்னையோட வைப்பாய், சொர்க்கத்துல என்ன கூட்டாளி தார் எனக்கு காட்டு. அந்த மனுஷனை சொர்க்கத்துல கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்களே, என்ன கூட்டாளி தாரு சொர்க்கத்துல, தார் என்னையோட ஈக்க போறா சொர்க்கத்துல. அந்த மனுஷனை பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒருத்தரை காட்டி, நான் நம்புறேன் ஒரு கனவு ஒன்று கண்டாங்க, இவர் தான் சொர்க்கத்துல உங்களோட கூட்டாளி, இந்த ஊர்ல இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க தேடினா உங்களுக்கு இந்த நபர் கிடைக்கும். இதாரு அல்லாஹ் தஆலாக்கு மிக விருப்பமான ஒரு நபியோட அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல தோழரா வைக்கக்கூடிய ஒருத்தர். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரும் தியாகி. மனைவிக்கு பிரசவ வருத்தம் வந்து வெளிச்சம் ஒன்று கண்டுட்டு பாக்குறாங்க, உதவி தேட போயிலும் அங்க போனா அல்லாஹ் தஆலா கூப்பிடுறாங்க, போயிட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு தேடினா ஒரு வாலிபர் ஒன்று இருக்கிறார், அவர் தான் காட்டப்பட்டுச்சு, இவர் தான் சொர்க்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமோட இருக்கிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஒண்ணும், ஏந்த தோழரா இவர் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர்கிட்ட என்ன நல்ல அமலிக்கு.
நாங்கள் சொல்கிறோமே அல்லா தாலா நலவு செஞ்சவங்களுக்கு தீனுடைய விளக்கத்தை நசீபாக்குவான்னு. அல்லா தாலா தாருக்கு நலவன் அடிக்கிறானோ அவங்களுக்கு தீனுடைய விளக்கத்தை நசீபாக்குவான். அதில் ஒரு பங்கு என்ன தெரியுமா, மக்களுடைய நலவுகளை மட்டும் பார்க்கிற தூண்டலை தான் இவருடைய உள்ளத்தில் எல்லாம் போடுவார். யாரை பார்த்தாலும் இவர்கிட்ட என்ன நலவீக்குது, ஒரு மனுஷன் கிட்ட இருக்கிற கெடுதிகள் அது எங்களுக்கு தெரியும். அது மிச்சம் யோசிக்க தேவையில்லை. ஒரு மனுஷன் கிட்ட என்ன நலவீக்குது, அந்த நலவை இவர் எப்படி சம்பாரிச்சு கொண்டார், அந்த நலவுக்கு இவ்வளோ பொறுமதி இருக்குதுண்டா அந்த நலவை நானும் செஞ்சா நல்லமே. இது தீனுடைய விளக்கம் கிடைக்கிறதுட பங்கொண்டு தான் இது. ஏன்னா நாங்கள் அதிகமாக மக்களோட புலங்குறோம், மக்களை பார்க்குறோம். அப்போ மக்களோட நலவும் விளங்கும், பொல்லாப்பும் விளங்கும். மக்களோட பொல்லாப்பு நேரடியாக விளங்கும், ஆனால் மக்களோட நலவுகள் அப்படி விளங்குறல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் இது கேட்டான், இந்த எனக்கு இன்றைக்கு ராவைக்கு உங்களோட தங்கேலுமான்னு கேட்டேன். உங்களோட தங்கேலுமா சொன்னா, உங்களுக்கு என்னையோட தங்கேலும், உங்களுக்கு விருப்பம் உண்டா நான் என்கிட்ட இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு பொருத்தமைக்குமெண்டா நான் உங்களுக்கு சாப்பாடும் தருவேன், உங்களுக்கு தங்கேலும் என் வீட்டில். என்கிட்ட இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு போதும் அப்படின்னு அதோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லமெண்டா நான் உங்களுக்கு சாப்பாடும் தாரேன் சொல்லிட்டு சொன்னாரு. நான் வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். பார்த்தா அவர் இறைச்சி கடை செய்கிறார். இறைச்சி கடை செய்கிற ஒருத்தர், நீங்கள் கொஞ்சம் இப்படி உட்காந்துறீங்க, என் வேலை முடிஞ்சிட்டா கடையை மூடிட்டா எங்களுக்கு போயிடும். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைச்சி கடையில் காத்துக்கொண்டு நிற்கிறான். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு கபூலியத்துண்டு இருக்குது, ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இப்படி நலவுகள் இருக்குது. இந்த நலவை படிச்சு கொள்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் செஞ்சு போய்த்து அவர்கிட்ட பணிஞ்சு கேட்டு, அவருக்கு தெரியாது நபின்னு. இப்ப அவரோட வேலை முடிய காட்டிலும் இறைச்சி கடையில காத்துக்கொண்டு நிற்கிறான். இப்ப நாங்க தேடுற எங்கட ஈடேற்றத்துக்கு உண்டான வழிகள் சும்மா லேசில கிடைக்குமா, ஒரு கிதாப்ல கிடைக்குமா, ஒரு பயான்ல கிடைக்குமா? அது எவ்வளவு முக்கியமாய்க்கும். அல்லா தாலாக்கு விருப்பமான ஒரு நபி அவங்களுக்கு இது தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கபூலியத் இருக்குது. அவங்க இவர் செய்யற அமலை செஞ்சுதான் அவங்க சொர்க்கம் போகணும்னு இல்லை. ஆனா அல்லா தாலோட தொடர்பு உள்ளவங்க மக்களோட நலவுகளை மட்டும்தான் தேடுவாங்க, மக்களோட நலவுகளை மட்டும்தான் தேடுவாங்க, அதை தீவிரமா தேடுவாங்க. மக்களோட குறைகளை தேடவும் மாட்டாங்க. அதுல அவங்களுக்கு வெறுப்பிக்குது. இதுதான் ஷரியத்துடைய அமைப்பும், ஷரியத்துடைய அடிப்படையான அமைப்பும் இதுதான். தாரையும் குத்தவாளி யாக்கல, அதுக்கு ஷரியத் அனுமதி கொடுக்கறல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே தவறு செஞ்சுட்டேன் வரப்போக்கிற சொல்றாங்க, இல்லை நீங்க செஞ்சிக்க மாட்டீங்க, இல்லை நான் செஞ்சேன், இல்லை நீங்க இப்படித்தான் செஞ்சுப்பீங்க, இல்லை நான் செஞ்சேன், இல்லை நீங்க அப்படித்தான் செஞ்சுப்பீங்க. எங்கட ஷரியத் அனுமதி தாரல்ல, எங்களுக்கு தாரையும் அவரே ஒத்துக்கொண்டாலும் அவரை கேவலப்படுத்துறதுக்கு அனுமதி தாரல்ல. அவரே சொல்றார் நான் இப்படி செஞ்சேன், அவரை குற்றவாளி ஆக்குறதுக்கு எங்களுக்கு ஷரியத் அனுமதி தாரல்ல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இவர் இறைச்சி கடையில வியாபாரம் செய்யறார். பார்த்தாங்க நல்ல ஒரு ருசியான இறைச்சிகள் துண்டுகள் வந்தா அதை வெட்டி வேறைய வைக்கிறார். இதை நோட் பண்ணினார். நல்ல ருசியான துண்டுகள் வந்தா அதை வெட்டி வேறைய வைக்கிறார். அவருடைய வியாபாரத்தை செஞ்சுட்டு அவருடைய வியாபாரம் முடிஞ்சுட்டு வேறைய வச்சு அரைச்சி எடுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இந்த வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும். வீட்டுக்கு போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, இவர் கொண்டு போன இறைச்சை இவர் ஆக்கினார். வாலிஃபர் பிள்ளை உண்டு, வாலிஃபர் என்றாரு நாங்க சொல்ற கல்யாணம் முடிக்காத ஒருத்தர். எங்கட புள்ளையில நாங்க சின்ன புள்ள மாதிரி வளர்க்கப்படாது, பபா மாதிரி வளர்க்கப்படாது. எங்கட முன்னோர்கள்
10-11 வயசுல தொழில் படிச்சு கொடுத்துருவான். 10-11-12 வயசுல அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவான். அந்த வயசுலயே தர்பியத் செஞ்சிருவான். முதல் தர்பியத் என்ன? தாருக்கும் கரைச்ச கொடுக்கவான, தாருக்கிட்டையும் கேட்டு போவான. நாங்க வளர்க்குற வளர்ப்பு 20 வயசாகிட்டா அவரும் பபா மாதிரி தான் நிற்கிறார். அதெல்லாம் அல்லாஹ் தஆலாவோட உதவியில நாங்க மாத்திக்கொள்ளணும். அது வாலிப புள்ளையும் வாலிபர் இவர் கொண்டு போன இறைச்சி ஆக்கி ரொட்டிக்கையும் சேர்த்து வச்சு ஆக்கிட்டு ஒரு ரூம் உள்ளுக்க போனார். வீட்டுல மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு பார்த்தாங்க. என்ன அந்த ரூம் உள்ளுக்க ஒரு வயசான ஒரு மனுஷன் பார்த்தா இவட வாப்பாய்க்கிறார். கட்டிலோட எலும்பையெல்லாம் ஒன்றும் செய்யல. பார்த்தா அவர் அசுத்தம் பண்ணி கொண்டு இவர் பெய்த்து அவரை கழுவி, அவருடைய முகம் எல்லாம் கழுவி, அவருடைய மேல் எல்லாம் கழுவி, அவருடைய புதிய உடுப்பு எடுத்து அதுக்கு அத்தரை பூசி அந்த உடுப்பை உடுப்பாட்டிட்டு இந்த சாப்பாடை வாப்பாக்கு தீட்டிட்டு தண்ணியும் கொடுத்துட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கிறான். மிச்சம் இறக்கமா தேவையோட செய்யறான். இந்த புள்ள செய்யறார் மிச்சம் இறக்கத்தோட தேவையோட செய்யறார். இப்ப கடமைக்கு செய்யறது ஒன்று இருக்குது, தேவையோட செய்யறது ஒன்று இருக்குது. கடமைக்கு செய்யறவர் மக்களோட பழிப்பை பயந்து செய்யறவர். குறை சொல்லுவாங்களே, ஏசுவாங்களே. இப்ப நான் உமாவை பார்க்காட்டி அவங்க சாட்சிக்கு சொல்லுவாங்க, அப்புறம் சாட்சி எனக்கு கால் பண்ணி ஏசுவாங்க. பழிப்புக்கு பயந்தவர் தான் கடமைக்கு செய்யறது. அல்லாஹ் தஆலாக்காக வேண்டி செய்கிறவர் அவரோட எல்லாமே வித்தியாசம் இருக்கு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவரு தேவையோட இறக்கத்தோட செய்யறார். தேவையோட செய்யறார். தேவையோட செய்யறோம். ஒரு கஸ்டமரால 10 ரூபா கிடைக்குமெண்டா பலமு என்ன போட்டம்மா கோயில தென்னாங்க அப்படின்வார். 10,000 ரூபா கிடைக்குமெண்டா சார் මොන තේකක් බොම්ම දඬුවා. මේ ෆෑන් එකේ ඉන්න දඬුවා. මේ පුටුවේ මගේ පුටුවේ වාඩි 1 லட்சம் கிடைக்குமெண்டா මේ මගේ පුටුවේ වාඩි වෙන්න දඬුවා. வாப்பா வந்தாலும் இருப்பாட்ட மாட்டாரு. 1 லட்சம் கிடைக்குதுன்னா கசமே මේකේ වාඩි වෙන්න. சப்பத்து தெங்கலவன்னு பார்த்தேன். 7 உண்ட காலை நெஸ்கி விட்டுருவார். ஏன் லாபம் விளங்குது. உம்மா வாப்பாவை பார்த்தா எங்களுக்கு கிடைக்கிற லாபம் விளங்கினா அப்படித்தான் நாங்க செய்வோம். இந்த விளக்கம் இதுதான் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. தாருக்கு அல்லாஹ் தஆலா நலவனாறானோ அவங்களுக்கு தீனுடைய விளக்கத்தை நசீபாக்குவார். 1000 பயான் கேட்டதுக்கு இந்த விளக்கம் கிடைக்கிறல்ல. அல்லாஹ் தஆலா நாடணும் அந்த விளக்கம் கிடைக்கும். அதுக்கு போறோம் தண்ணியும் கொடுத்துட்டு வாப்பாவை சந்தோஷப்படுத்தின போறோம். அந்த வாப்பா சிரிச்சு கொண்டு சொன்னாங்களா, மகன் நீங்க துப்புரவாக்கி எனக்கு தின்ன தந்து இவ்வளவு செஞ்சிக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மகத்தான கூலிய தரட்டும். சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உங்களே ஒன்றுக்கு வைக்கட்டு. வாப்பாட துவா. வாப்பாதாரு பெரிய ஒருத்தர் இல்ல. வாப்பா கட்டிலோட தூக்கு படுக்கிறார். நோய் பேரலைஸ் ஆகி. அதுக்கப்புறம் அந்த வாலிபர் அடுத்த ரூமுக்கு போனார். அடுத்த ரூமுக்கு போனா வாப்பாடைய நிலைமை உம்மக்கும். உம்மாவும் வயசு, உம்மாவும் பேரலைஸ், உம்மாவும் கட்டில, உம்மாக்கும் இந்த எல்லா வேலையும் செய்யும். உம்மாடைய கழுவி உடுப்ப மாத்தி தீர்த்தி விட்டு புதிய உடுப்பு உடுப்பாட்டி தண்ணி கொடுத்து எல்லாம் செஞ்ச போறோம். இந்த உம்மா சிரிச்சு கொண்டு துவா செய்யறாவாம், என் மகன் நீ எனக்கு இவ்வளவு ஹிதுமத் செஞ்சுக்கிறாய், அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொர்க்கத்துல உன்னை மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வைக்கட்டும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிட்டு எங்கால நான் இங்க சொல்லிக்கிறேன்னு தெரியா, நான் இதுக்கு முந்தி சொல்லிக்கிறேன். உம்மா வாப்பாவை பாக்குறதுக்கு பொம்பளை புள்ள தேவையில்லை. சிலவங்க கவலைப்படுறேன், இந்த பொம்பளை புள்ள ஒன்று இல்ல வயசுக்கு போனா பாக்குறது, பொம்பளை புள்ள தேவையில்லை. பொம்பளை புள்ள தேவையில்லை, ஆம்பளை புள்ள போதும் உம்மா வாப்பாவை பாக்குறதுக்கு. உம்மா வாப்பாவை பாக்குறதுக்கு பாக்கியம் தான் தேவை, ஆம்பளையோ பொம்பளையோ. பொம்பளை புள்ள தேவையில்லை.
ஆம்பளை பிள்ளைக்கு தாராளமா பார்க்கணும், பார்க்கறதுக்கு உத்தரம் இல்லாட்டி அவர் பார்க்கத்தான். உம்மை வாப்பான்ற சண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய சொத்து உண்டு. மௌலானா அஷ்ரஃப் அலி தன்வீர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு சம்பவம் எழுதுறேன். வசதியான உம்மை வாப்பா, 3 நான தம்பி. சொத்து பிரிக்கிற டைம் வந்துச்சு, சரியா 3ஆ பிரிச்சாங்க. உம்மா பாப்பா 3 பங்கா பிரிச்சாங்க. கடைசி மகன் சொன்னாரு, நானமார் 2 பேருக்கு போயிட்டு சொன்னாரு, இப்படித்தான் உம்மா பாப்பாவும் 3ஆ பிரிச்சுக்கிறாங்க சொத்தை, நீங்க 2 பேரும் அறவாசி எடுத்துட்டு எனக்கு உம்மாவையும் பாப்பாவையும் தான், உம்மா பாப்பாவை நான் தான் பார்க்கணும் கடைசி மட்டும், நீங்க 2 பேரும் அறவாசி எடுத்துக்கோங்க. அவங்க 2 பேரும் பார்த்தாங்க, மடையனுண்டு. உம்மா பாப்பாவை பார்க்கறதுக்கும் வசதி தேவை, அதுக்கும் ஒரு பங்கை கேட்கிறான்னு இல்லைன்னு அவங்க 2 பேர் எடுத்துக்கொண்டாங்க. இவருக்கு ஏந்திய மாதிரி உம்மாவை பாப்பாவை பார்த்தார். நானம்மா 2 பேரும் சரியான வசதி, திரும்பி பார்க்கவும் இல்லை, உம்மா பாப்பாவை பார்க்கவும் இல்லை, இந்த தம்பியை பார்க்கவும் இல்லை, அவங்களோட செலவுக்கு அவரை உதவி செய்யவும் இல்லை. 2 பேர் சொல்றாங்க மௌலானா அஷ்ரஃப் அலி தன்வீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், அவங்க உறுதிப்படுத்தின ஒரு சம்பவம் இது. சொல்றாங்க கொஞ்ச நாள்ல அந்த உம்மா பாப்பா மௌத்தா போயிட்டாங்க. நீண்ட சம்பவம் இது. இந்த தம்பி சரியான மட்டும் வசதி ஆகிட்டார். ஒரு நாள் டில்லியுடைய ஜாமி மஸ்ஜிதுக்கு அவரு தொலை போக்கோல 2 பேர் வெளியே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. கதவுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும், இந்த கேட்டுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் இந்த 2 பேர் தாண்டி போயிட்டா. அப்புறம் பார்த்தாரு கண்ட முகமது மாதிரி, திரும்பி வந்து பார்த்தா ஒரு நான் இங்கிட்டு இருக்கிறாராம், ஒரு நான் அங்கிட்டு இருக்கிறாராம், பிச்சை கேட்டு. ஆம்பளை புள்ள போகுது பாக்குறது, பொம்பளை புள்ளையே தேவை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, அந்த இடத்துல வந்துட்டாங்க. அவங்க போன விஷயம் நடந்துட்டு அவங்க இப்ப தங்க தேவையும் இல்லை, தின்ன தேவையும் இல்லை. இவர் பார்த்தாரு, வந்து பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காணோம். ஓடி தேடிக்கொண்டு வந்தார். வந்து சொன்னாரு, நீங்க என்ன விருந்தாளியே, என்ன சாப்பாடு சரி தின்னுட்டு போங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உங்களோட சாப்பாடு என்ன தேவையில்ல, அதை தின்ன நான் வரல. நான் இப்படி அல்லா தாலா கிட்ட கேட்டேன், அல்லா தாலா எனக்கு காட்டினா நீங்க தான் சொர்க்கத்துல என்ன தோழருண்டு, நீங்க என்ன நல்லமல் செய்றீங்கன்னு பார்க்க வந்தேன், நீங்க என்ன நல்லமல் செய்றீங்கன்னு பார்க்க. எனக்கு இப்ப அது கிடைச்சிட்டு, இப்ப உங்களோட தேவை இன்னைக்கு இல்ல, நான் போறேன் சொன்னாங்க. இல்ல நீங்க போவான, எங்க உம்மா பாப்பா போயிட்டு பார்ப்போம். அப்புறம் உங்க வீட்டுக்கு கூட்டிக்கும் போயிட்டு உம்மாக்கும் பாப்பாக்கும் சொன்னாங்க. உம்மாக்கும் பாப்பாக்கும் சரியான சந்தோஷம். துனியாலே அவங்களோட துவாட கபூலியத் அல்லாஹ் காட்டி, ஒருத்தருக்கு துனியால அல்லா தாலா அப்படி காட்டணும்டா அவரு துனியாதாரியா ஐக்கப்பட்டார். இப்ப நாங்க என்ன பிள்ளைகளுக்கு துவா செய்யறோம், நல்லா படிச்சு நல்ல பட்டதாரியாவி நல்ல தீன்தாரியும் ஆவி வரணும். அல்ல நல்ல பரக்கத் செஞ்சு வைக்கணும். முழு உலகமும் சொந்தமா ஈந்தாலும் அல்லா தாலாட பயம் இல்லாட்டி எங்கட புலல் நாசமா போயிட்டு. முழு உலகமும் அவங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் அவங்க ஷரியத்தையும் சுன்னத்தையும் பேணாட்டி அவங்க கேவலம் அடைஞ்சிருவாங்க. அவ்வளவு. இந்த உம்மா வாப்பாக்கு சரி, நாங்க இத பிரிஞ்சு பார்ப்போம். மவன் என்ன தொழில் செய்யறார்? இறைச்சிக்கடை. இன்னைக்கு நீங்களும் நானும் துவா கேட்டு வார என்ன போல இறைச்சிக்கடை செய்யணும், நான் ஓப்பனா கேட்கிறேன். எங்கட பிள்ளைகள் செய்ய போனா நாங்க என்ன சொல்லுவோம், இதை விட நல்ல ஒரு ஆபீஸ் ஒன்ல போயிட்டு வேலை செய்யணும். உம்மா வாப்பாக்கு தெரியாமையா துவா கேட்கிறாங்க, எங்கட துவா அல்லா தாலா கபூல் செய்வாண்டு. அவங்க தெரிஞ்சுதான் கேட்கிறாங்க, அவங்கள நம்பி கேக்குது. இல்லாட்டி கேட்கிற துவா எப்படி பெரிய ஒரு துவா, அப்படி இல்ல அந்தஸ்துல கூடின ஒரு விஷயத்த கேட்கிறாங்க, ஒரு சரி கஷ்டமான ஒரு விஷயத்த கேட்கிறாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சொர்க்கத்துல தோழரா இருக்கணும்டா அது ஒரு தாடே புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் உண்டு. ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்கிறான். அப்ப கபூல் ஆகும்னு நம்பிக்கைந்து தான் கேட்கிறான். உம்மக்கும் பாப்பாக்கும் அல்லாஹ் தஆலா மீது நம்பிக்கைக்கிற சுட்டி தான் கேட்கிறான். ஆகிரத்துல யகீன் நீக்கிற சுட்டி தான் கேட்கிறான். இல்லாட்டி கேட்டிப்பா, யா அல்லாஹ் இவனுக்கு ஒரு மாளிகை ஒன்று கொடு, இவனுக்கு தங்க மலையொட்டு கொடுன்னு கேட்டிப்பான். அவங்களுக்கு துனியாட அப்பத்தனம் தெரியும் சுட்டி தான் இந்த துவாவை கேட்கிறாங்க. ஆகிரத்துல நிரந்தரமான தனம் தெரியும் சுட்டி தான் இதை கேட்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹிதுமத் செஞ்சா நாங்க கேட்கிற துவா கபூலாவும் சுட்டி தான் இந்த துவா கேட்கிறாங்க. அந்த புள்ள சொன்னாராம், ஒவ்வொரு நாளும் இதே துவாவை தான் கேட்கிறாங்க உம்மா பாப்பா. நோம்புல கடைசி 10 இல்ல, 365 நாளும் யா அல்லாஹ் ஏண்ட புள்ளைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துல தோழராக்கிடு சொர்க்கத்துல. அவ 365 நாளும் கேட்கிறாங்கண்டா, ஒவ்வொரு நாளும் கேட்கிறாங்கண்டா, அவங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் அவங்களுக்கு பிள்ளைக்கு வேணும். துனியால அவர் என்ன செஞ்சாலும் பிரச்சனை. கொஞ்ச நாள் போயிட்டு உம்மாவை மௌத்தாவிட்டாங்க, வாப்பாவை மௌத்தாவிட்டாங்க. இப்ப அவங்களோட ஜனாசாவை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் தொழுவிச்சான். எப்படி இருக்கும் கூலி? தாருக்கு துவா கேட்கிறாங்க, புள்ளைக்கு துவா கேட்கிறாங்க. உம்மா வாப்பாக்கு கூலி எப்படி? காலத்துடைய நபி தொழுவிக்கிறார். அது வர காட்டிலும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒருத்தர் ஈக்கிறண்டே தெரியா, இந்த உம்மா வாப்பாவும் தெரியும், இந்த புள்ளையும் தெரியா, அவங்க இப்படி துவா கேட்கிறேன்னு தெரியா. புள்ளைக்கு ஆகிரத்தை மட்டும், புள்ளைக்கு நலவை மட்டும் விரும்பினாங்க. அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன மௌத்தாவுறாங்க. காலத்துடைய நபி ஜனாதா தொழுவிக்கிறார். எப்படி அந்த ஒன்றும் வீணா போறல. இப்ப ஆரம்பத்துல இந்த உதிப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளத்துல தாரு போட்டிப்ப அல்லாஹ் தஆலா இந்த உதிப்ப போட்டு இந்த 2 பேரோட ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு அல்லாஹ் செய்யறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு திடீர்னு தோண்டுது, இது யார் என்னோட சொர்க்கத்துல தோழராய்க்கு, யார் இந்த தூண்டல போடுற? அல்லாஹ் தஆலா போடுறான். அப்படி போட்ட சுட்டித்தான் இவங்க 2 பேரோட ஜனாதா தொழுவிச்சு போடும். சாதாரண மக்கள் நாங்க எங்களை நினைச்சு கொள்ளப்பட, எங்கட உள்ளத்துல வார துடிப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா பெரிய அளவுல கணக்கெடுக்க, எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லாட்டி அதுக்கு போறோம். உம்மா வாப்பா மௌத்தாவின போறோம். இந்த வாலிபர் போய்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட படிச்சு கொண்டு அவங்களோட சகவாசத்துல இருந்து மௌத்தாவா காட்டிலும் அப்படியே தான் இருந்தார். அச்சுட்டு உம்மா வாப்பாட ஹிதுமத் உம்மா வாப்பா புள்ளைக்கு கேட்கிற துவா, புள்ளைக்கு என்ன கேட்கிறாங்க, புள்ள என்ன ஆக்க பாக்குறாங்க. அடுத்தது நல்ல சஹவாசத்துடைய பரக்கத். சொர்க்கத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமோட இருக்கணும் என்று சொன்னா அவரு துனியாலையும் நல்ல அமல் செஞ்சிக்கும், அவருக்கு துனியாலையும் நல்ல சஹவாசம் கிடைச்சிக்கும். துனியால நல்ல சஹவாசம் கிடைச்சி நல்ல அமல் செஞ்சாதான் சொர்க்கத்துல இந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப சொர்க்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட தோழர், துனியாலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட தோழர். இது உம்மா வாப்பாட துவாட பரக்கத். அச்சுட்டு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க என்ன கேட்கறேன்னு மிச்சம் யோசிக்கிறோம். அவங்களுக்கு நலவத்தான் நாங்க கேட்கிறோமா, நாங்க கேட்கிற துவால நல வீக்குதான்னு நாங்க பார்க்கணும். எங்களுக்கு உம்மா வாப்பா ஈக்குதுண்டா, நான் சொல்றேன் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி தொழில் செய்யலாம் போகுதுன்னா தொழில் செய்ய வேணும். நான் சொல்றேன் உம்மா வாப்பா பார்க்கணும், அவங்கள பார்க்க போனா தொழில் செய்யல, நீங்க தொழில் செய்ய வேணும். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தின்ன தருவார். உம்மா வாப்பாவை பார்க்கறது அதை விட முக்கியம். நான் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸுக்கு கல்கிஷாக்கு போய்த்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளை
நான் வாரேன்னு கேள்விப்பட்டு அவர் அந்த மஸ்ஜிதுக்கு தொலை வந்து, அப்ப எனக்கு ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு 2 கனவு சொன்னாரு. அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டிக்கிறார். அற்புதமான கனவு. ஒரு நல்லடியாருக்கு தான் அப்படி கனவு காணேன். அப்ப எனக்கு நேர யோசனை வந்துட்டு, சாதாரண புள்ள டிஷர்ட் கல்சன் கொடுத்து வந்துக்கிறார், இவர் என்ன நல்லமல் செய்யறாரு. அப்ப நான் சொன்னேன், இப்படி மஜ்லிஸ் நடக்குது, 7 மணி ஆயிடுங்க. அப்ப அவர் சொன்னார், இல்ல நான் கொஞ்சம் உம்மா பாப்பா கிட்ட கேட்டுட்டு வரணும். அவரை போய் கால் பண்ணி கேட்டார். கேட்டுட்டு வந்து எனக்கு அனுமதி கிடைச்சிச்சு நீந்தார். மஜ்லிஸ் முடிஞ்சு நான் பேச போக்குள்ள சொல்றார், அவரோட வாழ்க்கை பூரா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சு, கோடி கணக்கு மில்லியன் கணக்கு செலவழிச்சு படிச்சு, இங்கிலாந்துக்கு போயிட்டு டிகிரி ஒன்றும் செஞ்சுட்டு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஜாப் கிடைச்ச சீருக்கு உம்மக்கும் பாப்பக்கும் சோமிலாம் போயிட்டு ஒருத்தர் பேரலைஸ் ஆகிட்டு, மற்றவங்களுக்கு ஒன்றும் செய்யல. இவர் வேலைக்கு போவாம வீட்டுல இருந்து உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்துக்கொள்றார். ஷர்ட் கால் சந்தை உடுத்திக்கிறார். உள்ளம் எப்படி இருக்குது? நான் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு 4-5 டைம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டோம். என்னையோட நல்ல நெருக்கம் தான். நான் சொன்னேன், உங்களுக்கு நிக்காண்டு செய்யற வயசு சார். சொன்னார், எனக்கு தெரியும், எனக்கு அந்த தேவை இருக்குது. ஆனா இப்ப என் வாழ்க்கை வந்து என் உமா வாப்பா தான் தாரு சொல்றேன், இந்த தேடி வாங்கல இப்படி ஒரு 5 பேர் அவங்களை இந்த சபையில வச்சு நாங்க என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆகும். இப்படி பேசுற ஒரு 5 பேர் இன்னைக்கு தேடிக்கொண்டு வாங்க பாக்க. என் வாழ்க்கையே என் உமா வாப்பாவும் தான் இப்படி சொல்ற ஒரு 5 பேரை தேடிக்கொண்டு வாங்க. இவர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சு இங்கிலாந்துக்கு போயிட்டு டிகிரியும் செஞ்சு லட்சக்கணக்கு சம்பாதிக்க வேண்டிய புள்ள சொல்றாரு, எனக்கு இப்ப வாழ்க்கை உமா பாப்பாவும் தான். நான் கல்யாணம் முடிச்சா அந்த மனைவிக்கு கஷ்டமா போயிட்டுருமே, இவங்களை பாக்குற பெரிய தீன் தெரிஞ்ச புள்ள ஒன்று இல்ல, அப்ப அவக்கு ஒரு அநியாயம் ஒன்று நடந்துருமே, அதை சுட்டி நான் முடிக்காம இருக்கிறேன். இப்படி ஆட்கள் ஈக்கிறாங்க. ஆனா எல்லாரும் தாடி தொப்பி ஜுப்ப வச்ச ஆட்கள் இல்ல, சாதாரண மக்கள் ஈக்கிறாங்க. இப்படி ஆட்கள் எங்களுக்கு தெரியும். நான் வேண்டிய மட்டும் கண்டிக்கிறேன். நான் சாதாரண மக்கள் இப்படி ஆட்கள் ஈக்கிறாங்க. உம்மா அப்பா பாக்குறேன், மக்கியவங்களுக்கு ஹிதுமத் செய்ய, மக்கியவங்களுக்கு உதவி செய்யறது. ரமலாண்ட காலம் எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் வசதி இருக்காது. சந்தோஷமா திண்டு குடிச்சிக்கிறது